குழந்தைகள் தினம். நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிப்பவர்களும் நாளைய உலகை ஆளப்போகின்றவர்களும் இன்றைய குழந்தைகள்தான். இவர்களை கொண்டாடி மகிழும் நாள்தான் குழந்தைகள் தினம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு குழந்தைகள் மீது பாசம் கொண்டவராகவும் அவர்களை இந்தியாவின் எதிர்காலமாகவும் நம்பினார். தன்னுடைய பிறந்த நாளை குழந்தைகள் மீது அன்பு செலுத்தும் நாளாகவும் அவர்களுக்கான கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும் நாளாகவும் கொண்டாட நேரு அவர்கள் விரும்பினார். குழந்தைகள் தினம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. நேரு குழந்தைகளை எதிர்கால இந்தியாவின் அடித்தளமாக கருதினார். அவர் எப்பொழுதும் குழந்தைகள் என்ற மொட்டுக்களை மலர வைக்க கவனிப்பும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் கொடுக்க வேண்டும் என்று கூறுவார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பான சூழலை வழங்கினால் அவர்கள் மிகப்பெரிய கனவு கண்டு திறன் வாய்ந்தவர்களாகவும் சக்தி படைத்த தனிநபர்களாகவும் உருவாகுவார்கள் என்று நம்பினார். நவம்பர் 14, 1889 அன்று அலகாபாத்தில் பிறந்த நேரு அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். சுதந்திரமான, நவீனமான, வளமான இந்தியாவை அவர் கனவு கண்டார். ஜனநாயகம் மற்றும் சமத்துவமாகிய கொள்கைகளில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது. அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் மற்றும் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார். நேருவின் பார்வை அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அவர் கல்வி மற்றும் அறிவியல் முன்னேற்றத்திற்கான வலுவான வக்கீலாகவும் இருந்தார். ஒரு தேசத்தின் முன்னேற்றம் அதன் இளைஞர்களின் அதிகாரமளிப்பில்தான் தங்கியுள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதனால்தான் அவர் கல்வியை மேம்படுத்துவதற்கும் புதுமைகளை வளர்ப்பதற்கும் முன்முயற்சிகளை முன்வைத்தார். இளம் மனங்கள் எதிர்காலத்திற்கான திறவுகோல் என்றும் நம்பினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் மகாத்மா காந்தியால் ஆழமாக பாதிக்கப்பட்டார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஜவஹர்லால் நேரு உண்மை மற்றும் அகிம்சையின் வழியை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இதனால் பலமுறை சிறைக்கும் அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்த காலத்தில் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினார். அவர் தனது மகள் இந்திராவுக்கு இந்தியாவின் வளமான சமூக மற்றும் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் சுதந்திர போராட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தொடர்ந்து கடிதங்கள் எழுதினார். காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் மிகவும் தீவிரமான பங்கு வகித்தார். அவர் 1929 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அவரது கீழ் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து முழு சுதந்திரம் பெறுவதற்கான உறுதிமொழியை காங்கிரஸ் எடுத்தது. இது பூர்ண ஸ்வராஜ் பிரகடனம் என்று அறியப்பட்டது மற்றும் 1930 நவம்பர் 26 அன்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். அவரது புத்திசாலித்தனமான தலைமை மற்றும் உலகளாவிய பார்வையின் கீழ் இந்தியா சர்வதேச அரங்கில் முன்னேற்றம், செழிப்பு மற்றும் மரியாதையை அடைந்தது. இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு அடித்தளமிட்டவர் நேரு அவர்கள். இப்படி அனைத்து துறைகளிலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் கட்டிடக் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். நாட்டிலும் உலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சில மனிதர்களில் இவரும் ஒருவர். குழந்தைகள் மத்தியில் மிகவும் விருப்பமானவராகவும் சாச்சா நேரு என்று பிரபலமாகவும் அறியப்படுபவர் என்பதாலும் அவரது பிறந்த நாள் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு ஒரு தலைவர் மட்டுமல்ல, தலைமுறைகளை ஊக்கப்படுத்திய ஒரு தொலைநோக்கு பார்வையாளராகவும் இருந்தார். இந்தியாவை பற்றிய அவரது கனவுகள் இன்றும் நம்மை வழிநடத்துகின்றன. அவரது பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம்.